தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓய்வை அறிவித்துள்ள நிலையில் அவர்களது இடங்களை யார் நிரப்பப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் 2 பேட்டிங் தூண்களாக இருந்த ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அடுத்தடுத்து அறிவித்த ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தினார்கள். இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டிற்கு இருவரும் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது என்பதை கிரிக்கெட் தெரிந்த அனைவரும் அறிவார்கள். இனி இந்த ஜாம்பவான்களின் இடத்தை யார் நிரப்புவார்கள் என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்து வருகிறது. இந்த சூழலில் IPL தொடருக்கு பிறகு இந்திய அணி இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறது. இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் அணியை வரும் 19ஆம் தேதி அறிவிக்க BCCI முடிவு செய்துள்ளது. ரோஹித் சர்மா இல்லாததால் கேப்டன் பொறுப்பை சுப்மன் கில்லிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எனினும் அணியில் புதிய பேட்ஸ்மேன்கள் யார் யார் இடம்பெறுவார்கள் என்ற ஆவல் எழுந்துள்ளது. தொடக்க வீரர்களாக KL ராகுல் மற்றும் ஜெய்ஸ்வால் இருப்பார்கள் என கூறப்படும் சூழலில் 3ஆம் இடத்தில் சாய் சுதர்சன் அல்லது அபிமன்யு ஈஸ்வரன் விளையாட வாய்ப்புள்ளது என்றும் 4ஆம் இடத்தில் கில் விளையாட உள்ளார் என்றும் கூறுகின்றனர். அதே சமயம் கடந்த ரஞ்சி கோப்பை தொடரில் அதிக ரன்கள் குவித்த கருண் நாயர் 4ஆம் இடத்தில் விளையாடலாம் என்ற பேச்சும் எழுந்துள்ளது. ரிஷப் பந்த் 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்தில் கருண் நாயர் அல்லது சர்ஃப்ராஸ் கான் ஆகியோரில் ஒருவர் விளையாடவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 7ஆம் இடத்தில் ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோரில் ஒருவர் விளையாட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. 8ஆம் இடத்தில் குல்தீப் யாதவ், அதன் பின் பும்ரா, சிராஜ், ஷமி ஆகிய 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் விளையாட உள்ளனர் என BCCI வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் மட்டுமில்லாமல் ரஹானே, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங் ஆகியோர் அணியில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அபிமன்யு ஈஸ்வரன் நீண்ட நாட்களாக ரஞ்சி கோப்பை மற்றும் இந்திய A அணிக்காக ரன்களை குவித்து வருகிறார். சாய் சுதர்சன் IPL தொடரில் நன்றாக விளையாடி வருகிறார். இது மட்டுமில்லாமல் இங்கிலாந்தில் நடைபெறும் கவுண்டி தொடரிலும் பங்கேற்று சதம் அடித்தார். இந்த இருவரில் யாரை விளையாட வைக்க வேண்டும் என்ற முடிவை இந்திய, இங்கிலாந்து A அணிகளுக்கு எதிராக நடைபெறும் போட்டியில் விளையாடுவதை வைத்து முடிவு செய்வார்கள் என தெரிய வந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.